சத்தியத்தை சாராமல் நித்தியத்தை நழுவ விட்டு மதியற்று போன மாந்தரை விதிமாற்றி மீட்க வந்த விண்ணவராம் இயேசுவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் சிறப்பாக எனக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் எட்டண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் நம்முடைய வேலூர் பேராயத்திலே ஒரு சிறப்புக்குரிய ஒரு தலைவராக, மக்கள் தலைவராக இருக்கின்றார். அவரோடு பயணிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களை போன்ற ஆயர் பெருமக்களுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை போன்றே அவருடைய சகோதரன் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் நோயல் அண்ணன் அவர்களும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெரிய ஆலயத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அவருக்கும் இந்த நேரத்தினிடையே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கென்னி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி அவருக்கும் அனைத்து திருமக்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பென்டிகாஸ்ட், ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இன் எ நாய்ஸி வேர்ல்டு என்கிற தலைப்பிலே பெந்தகோஸ்தே இரைச்சல் மிகுந்த உலகில் கடவுளின் குரலை கேட்டல். இது ஒரு பெந்தகோஸ்தே ஞாயிறாக இதை நாம் பார்க்கிறோம். பென்டிகாஸ்டல் சண்டே என்று இதை அழைக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே படிக்கப்பட்ட 4 வேத பகுதிகளில் ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அது திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை இன்றைய நாளுக்கு என்று நான் எடுத்திருக்கிறேன். என்ன படிக்கிறீங்களா? அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பியது. இங்கே திருவிவிலியத்தில் எப்படி அதை அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி என்று இருக்கிறது. இரைச்சல் என்று இருக்கிறது, சவுண்டு. அல்லது நம்ம பைபிளில், நம்ம பவர் பைபிளில் என்ன போட்டிருக்காங்க? பலத்த காற்று அடித்து முழக்கம் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய தலைப்பு என்ன? கடவுளுடைய வாய்ஸை கேட்கறத பற்றி தான ஒரு தலைப்பு. கடவுளுடைய சத்தத்தை கேட்பது. ஆனால் என்ன, இரைச்சல் மிகுந்த சத்தம் நிறைந்த உலகத்தில் கடவுளின் சத்தத்தை எப்படி கேட்பது? ஒரு கேள்வி. நாம் கடவுளின் குரலை எப்படி கேட்க முடியும்? அதுக்கு முன்னால் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா? கடவுள் சத்தத்தை யாரெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? தப்பான கேள்வியா? கடவுள் பேசுகிற சத்தத்தை யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறேன்னா இப்படி, கேட்கலாம் இப்படி, ஏன்னா ஒன்று சொல்லணும்ல. கேட்டிருக்கிறீங்க? அடாடா, அருமை. எங்கள் மக்கள் எப்பொழுதுமே சிறப்புக்குரியவர்கள். கடவுளின் சத்தத்தை கேட்டிருக்கிறோம். இப்போ தலைப்பு என்ன சொல்லுகிறது? சத்தமாக இருக்கிற உலகத்தில் கடவுள் சத்தத்தை எப்படி கேட்பது? கடவுளினுடைய அந்த வாய்ஸை நம்ம காதில் கேட்கணும். அதுதான் இன்னைக்கு பென்டிகாஸ்ட், பெந்தகோஸ்தே என்கிற தலைப்பில் வச்சு. பென்டிகாஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், 50th டே. அதை பற்றியான டீட்டெயிலுக்குள்ளே நான் போக விரும்பலை. நேரடியாக என்னுடைய அருள் உரை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த இரைச்சல், இந்த முழக்கம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு இரைச்சல் உண்டானது என்று இருக்கிறது. எதுக்காக இங்கே இப்படி ஒரு சவுண்டு ஒன்று வருகிறது? ஒரு முழக்கம் ஒன்று வர வேண்டும். அப்போ அதற்கும் இப்போ கடவுளுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற தலைப்புக்கும்
என்னையா ஒப்புமை இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த இரைச்சல் ஏன் வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளின் சத்தத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். பண்டைய காலங்களில் ஒரு ராஜா நகரத்திற்குள்ள நுழைவதற்கு எக்காலங்கள் முழங்கப்படுவது அக்காலகட்டங்களிலே ஒரு பெரிய வழக்கமாக இருந்தது. அதுபோன்று பரிசுத்த ஆவியானவர் அதிகாரப்பூர்வமாக இப்பொழுதுக்கு பூமிக்கு வருகிறார். அப்படி அவர் பூமிக்கு வந்துவிட்டார் என்பதை குறிக்கவே பரலோகத்திலிருந்து ஒரு ராஜ முழக்கம் இங்கே ஏற்படுத்தப்படுகிறது. இதுக்கு பேரு, இந்த இரைச்சல், இந்த முழக்கத்திற்கு பேர் என்ன? பரலோக ராஜ முழக்கம். பக்கத்தில் சொல்லுங்க, பரலோக ராஜ முழக்கம். வெறும் இரைச்சல் என்று படித்து விட வேண்டாம், ஏதோ ஒரு முழக்கம் என்று படித்து விட வேண்டாம், சடுதியாய் ஒரு சத்தம் வந்தது என்று படித்து விட வேண்டாம். இது என்னவாக இருக்கு? நிறைய சொல்ல போறோம் உங்களுக்கு. இது என்னவா இருக்குன்னா, பரலோகத்திலிருந்து வந்த ராஜ முழக்கம் என்று இதை அழைக்கின்றார்கள். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட மனிதர்கள் மேலும் வந்து போனார். ஆனால் இப்பொழுது சபையில் வந்து தங்க வருகிறார் என்கிற ஒரு உண்மையான செய்தியை இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரைக்கும் பழையப்பட்ட நிறைய பகுதிகளில் பார்க்குறோம், எல்லா இடங்களிலும் எப்படியா இருக்கிறது? அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதர்கள் வழியாய் பரிசுத்த ஆவியானவர் இயங்கினார். ஆனால் இப்பொழுது முதற்கொண்டு அவர் திருச்சபையில் இயங்க இருக்கிறார் என்பதை அறிவிக்கவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சீனாய் மலையில் யூத பாரம்பரியத்தில் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை என்பது எப்படியாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், சீனாய் மலையில் தேவன் நியாயப்பிரமாணத்தை, இந்த புக் ஆஃப் லா இருக்குல்ல, சட்டங்களை கடவுள் கொடுத்தார் இல்லையா, அந்த சட்டங்களை கொடுத்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நன்னாளாக இந்த பெண்டெகாஸ்ட் டேவை அவங்க நினைத்தாங்க. அது யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் 16 துவங்கி 19 திருமடிகளிலே அவை அழகாக இருக்கு. அங்கே என்ன நடக்குது பாருங்க. அங்கே இடி முழக்கங்களும் மின்னல்களும் பலத்த எக்கால சத்தமும் உண்டாகிறது. நல்லா கவனிங்க. அங்கே கடவுள் சட்டத்தை கொடுக்கிற பொழுது அங்கு ஒன்று நடைபெறுகிறது. இடி முழக்கம் வருகிறது, எக்கால சத்தத்தை போன்ற சத்தம் ஏற்படுகிறது, மின்னல்கள் தோன்றுகிறது. அது பழைய உடன்படிக்கை சத்தத்துடன் தொடங்கியது என்று அழைக்கிறார்கள். பழைய உடன்படிக்கை, ஓல்டு கவனன்ட், அது ஒரு சவுண்டோட, ஒரு முழக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதாக தொடங்குகிறது. இங்கே ஒரு புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட், இங்கும் ஒரு சத்தத்தோடு தொடங்கணும் அப்படின்னு கடவுளுடைய திட்டம். இப்போ கடவுள் திட்டம் என்னன்னா, அவருடைய கவனன்ட், அவருடைய உடன்படிக்கை தொடங்கும் போதெல்லாம் ஒரு எக்கால சத்தத்தை போன்று ஒரு சத்தத்தை, ஒரு முழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே ஒரு அமைப்பு தொடங்குகிற பொழுது முழக்கத்தோடு தொடங்குவார்கள் இல்லையா? அப்படியே ஆண்டவரும் தன் மக்களுக்கு சட்டங்களை கொடுக்கின்ற பொழுது ஒரு முழக்கத்தோடு தொடங்குகிறார். இங்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வழங்கப்படுகிற பொழுதும் ஒரு முழக்கத்தோடு அவர் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பியூட்டின்னா, சீனாய் மலையில் கல் பலகைகளில் வசனம் எழுதப்பட்டது. ஆமாம் தானே? இங்கே பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், மனித இதயங்களில் வசனத்தை எழுதுவதற்கு ஆவியானவர் இங்கே உதவி செய்கின்றார். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வசனத்தை எழுதுறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி பேருதவியாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே இரைச்சல் என்பது என்ன? இரைச்சல் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு விளம்பரம். இட் வாஸ் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரம் காட். கடவுளிடத்திலிருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த உலகத்துக்கு வந்தது. மக்களை ஓடி வர செய்ய அங்கு ஒரு விளம்பரம். மக்கள் கடவுளை நோக்கி ஓடி வருவதற்காக வந்து என்ன நடைபெற்றது? பேதுருவின் பிரசங்கத்தை அது கேட்க வைத்தது.
அதை என்ன அழைக்கிறாங்க? ஒரு தெய்வீக அழைப்பு, டிவைன் கால் என்று இதை அழைக்கிறாங்க. இந்த முழக்கத்தை ஒரு தெய்வீக அழைப்பு என்று அழைக்கிறாங்க. முன்னால சொன்ன ராஜரிக சத்தம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு தெய்வீக அழைப்பு என்று இதை அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த சத்தம் ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி காற்றில் உருவான சத்தம் இல்லை. பலத்த காற்று உருவாகி அங்கு ஒரு முழக்கம் ஏற்பட்டது என்று இருப்பதினாலே அது எது காற்றின் மூலமாக ஏற்பட்டது என்று பொருள் அல்ல. அது பரலோகத்திலிருந்து வந்தது. எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு முழக்கமாக இருக்குது. அப்படின்னா தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது என்று அதை குறிப்பிடுகிறார்கள். கடவுளுடைய வல்லமை இறங்கி வந்த நாள் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள். இதை இப்படி சொல்றாங்க, ஆடிபிள் சைன் என்று அழைக்கிறார்கள். ஒரு வானொலி அறிவிப்பு, ஆடிபிள் சைன், ஒரு வானொலி அறிவிப்பாக இந்த இடி முழக்கம் போன்று ஏற்படுகிற சத்தத்தை குறிப்பிடுகிறார்கள். ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், ஐரேனஸ், ஓரிஜின், இவங்கெல்லாம் இந்த சத்தத்தை பற்றி அவங்க ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. சிதறி போயிருந்த பாஷைகளை ஒன்றிணைக்கும் பரலோக அழைப்பு என்று இதை அழைக்கிறாங்க. இது எங்கே சிதறி போனது உங்களுக்கு தெரியும். பாபேல் கோபுரத்தில் மனிதர்கள் பிரிக்கப்பட்டதற்கு ஒரு மாபெரும் சான்றாய் பாபேல் கோபுரம் இருக்கிறது இல்லையா? அவங்க வானத்தை நோக்கி போனாங்க, அதனால பாஷைகள் பிரிக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து என்ன செய்கிறதா? இதை நான் சொல்லல, ஏர்லி சர்ச் ஃபாதர் ஆரிஜினோ இந்த அரேனஸ் என்று சொல்லப்படும் குறிப்பிடுகிறார்கள். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர்கள் அந்த பிரிக்கப்பட்ட தேவ ஜனத்தை ஒன்றிணைக்கிற பணியை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிரிந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல. கடவுள் அவர்களை ஒன்றிணைக்கும்படியாகவே இந்த முழக்கத்தை அனுப்பி இருக்கிறார். அன்று ஒருவேளை திருசபை சார்ந்து, திருமறை சார்ந்து அன்று ஆவியானவர் சபையை உருவாக்குவதற்காக இந்த பெந்தெகோஸ்தே திருநாளில் இறங்கினார். ஆனால் இன்னைக்கு அதனுடைய தேவை என்ன கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரின் தேவை என்ன, அல்லது இந்த பெந்தெகோஸ்தேவனுடைய தேவை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு சபையை உருவாக்குற தேவை இருந்தது. இன்றைக்கு சபையை வழிநடத்துகின்ற தேவை, சபையை தூய்மைப்படுத்துகிற தேவை, விசுவாசிகளுக்குள்ளாக அவர்களை இயக்குகிற தேவை இருக்கின்றது. இந்த பெண்டெகாஸ்ட் டே இன்னைக்கு நம்ம ஏன் கொண்டாடுகிறோம், ஏன் இதை ஒரு ஞாயிறாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் வழிநடத்தப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய இறங்குதல் தேவைப்படுகிறது. நாம் வழிநடத்தப்படுவது மாத்திரமல்ல, தூய்மைப்படுத்தப்படுவதற்காக, விசுவாசத்திற்குள்ளாக விசுவாசிகள் வளர்க்கப்படுவதற்காக இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் நமக்கு அவசியமாய் இருக்கின்றது. மேத்யூ ஹென்றி என்று சொல்லப்படுகிறவர்கள் இதை எப்படி சொல்றாருனாக்கா, தூங்குகிறவர்களை எழுப்பவும் அசட்டியாய் இருப்பவர்களை அதிர வைக்கவும் இந்த சத்தம் அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்று மேத்யூ என்று சொல்லப்படுகிற இறைவல்லுனர் இதை குறிக்கின்றார். இன்னொருவர் சொல்லுகிறார், இது ஒரு சிக்னல் ஐயா, இது ஒரு சிக்னல். இந்த சிக்னலை பார்த்து நம்ம வண்டியை நிறுத்திடக்கூடாது, வாழ்க்கை வண்டியை. அந்த சிக்னல் காட்டும் பாதையில் பயணிக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த சிக்னல் சரியாக பெல் அடிக்கிறது, ஒரு சிக்னல் கொடுக்குது இல்லையா? ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி வா மகனே மகளே என்று சொல்லி அழைக்கிறது இல்லையா? அப்போ பேதுருவின் பிரசங்கத்திற்கு அது கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் இந்த ஆண்டவருடைய பெண்டெகாஸ்ட் என்று சொல்லப்படுகிற கடவுள் பரிசுத்த ஆவியானவருடைய இறங்குதல் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திற்கு, ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக அழைக்குது. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த இரைச்சல் என்பது, இந்த முழக்கம் என்பது ஒரு கதவுன்னு சொல்றார். இட் வாஸ் எ டோர் அப்படின்னு அழைக்கிறார். ஒரு கதவு, கதவு திறந்தா வீட்டுக்குள்ளே போனால் அங்கே மேசையிலே விருந்து வைத்திருப்பார்கள் உண்ணுவதற்குள்ளவா, அந்த உண்ணுகிற விருந்து தான் வசனம் என்று அவர் சொல்லுகிறார். கதவு திறக்கப்பட வேண்டும். பெண்டெகாஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வருகை என்பது இங்கே ஒரு சத்தமாக இருக்கிறது. இந்த சவுண்டை ஒரு கதவு என்று அழைக்கின்றார்.
அப்படி அந்த கதவு திறந்து உள்ள வந்தா அங்கு விருந்து இருக்கும். அந்த விருந்து தான் ஆண்டவருடைய வசனம் என்று அழைக்கின்றார். அப்போ அந்த ஆண்டவருடைய வசனத்தை விருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன கவலை என்ன சொன்னா, அந்த கதவை இன்றைக்கு பலர் சத்தமாக தட்டி கொண்டேன்னு இருக்கிறார்கள். சும்மா தட்டிட்டு சத்தம் போட்டுகிட்டே போயிட்டுருக்கான். இல்லை, பொருளற்று இருக்கிறது. நம்ம பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஆவி இல்லை அனலுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் ஆண்டவருடைய பெரிய செய்கைகள் நடைபெறுகிறதை நான் பார்க்கிறேன். இங்கு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பித்து கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன். இங்கே சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாம் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தால் போதும். அவர்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள், வானத்திலிருந்து சத்தம் உண்டாவதாக திருமறை நமக்கு அழகாக சொல்லுகிறது. வெளியே நின்று சும்மா ஆராதனை செய்து சத்தம் போடுறதல்ல, உள்ளே நுழைந்து வசனமாகி விருந்தை உண்ணுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய ஆகாரமாக இருக்கிறதே, அதை எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். சத்தம் ஒருவர் எழுப்பலாயா, ஆனால் அந்த சத்தியம்தான் ஒருவரை விடுதலையாக்க முடியும். வசனம் தான் விடுதலையாக்க முடியும். வெறும் சத்தம் போட்டு கொண்டு இருந்தா போதாது. வழிபாடு என்பது, ஆராதனை என்பது இன்னைக்கு வெறும் சத்தமா போயிடுச்சு. ஆனா விடுதலைக்கான வழியை அது அடைத்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எலியா ஒரு பெரிய நமக்கு முன்னுதாரணமா இருக்கின்றார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அங்கு பலத்த காற்றும் இடிமுழக்கமும் உண்டானதாக பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவற்றில் இல்லை. இரைச்சலுக்கு பின் உண்டான ஒரு அமைதியான நேரத்தில் தான் மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் இருந்தார் என்று படிக்கின்றோம். அப்போ ஆண்டவர் நீங்கள் அமைதியில் உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வசனம் உங்களை வந்தடையும் என்பதே அது நமக்கு எடுத்துரைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஆக பெந்தெகோஸ்தே இரைச்சல் என்பது நம்மை தூண்டி எழுப்புகின்ற ஒன்று, நமக்கு எழுப்புதலை கொடுக்கின்ற ஒன்று. இந்த எழுப்புதல் நமக்கு என்ன செய்யும் தெரியுமா? தேவ வசனத்தின் ஆழத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். இன்னும் சமுத்திரத்தின் ஆழத்தை இன்னும் அளந்து கொண்டே இருக்கிறார்கள். வானத்தினுடைய ஆழத்தை இன்னும் அளந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதாகமத்தின் ஆழமும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த வேதாகமத்தின் ஆழத்திற்கு நம்மை நம்மை கொண்டு செல்வதற்கு இங்கே கடவுளுடைய வசனம் தான் நமக்கு பேருதவியாக இருக்கின்றது. வெறும் இரைச்சல் மட்டுமே இருக்கின்ற பொழுது அது தேவனை குறித்த அறிவை வளர்ப்பதற்கு பதிலாக ஒரு ஆன்மீக போதையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹைக்கா போயிடுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹையில் கொண்டு போய் நிறுத்திடும், அவ்வளோதான். அது ஒரு ஆவிக்குரிய சத்தமாக ட்ரம் போட்டு பயங்கரமாக சத்தம் போடுகிற போது அப்படி கொண்டு ஒரு நிலையில் நிறுத்திவிடும். ஆனால் தேவனை குறித்த அறிவிலே அது நம்ம கொண்டு செல்ல முடியாமல் போகிறது. ஆக என்ன செய்ய வேண்டும்? இங்கே விசுவாசிகளின் நம்பிக்கை எதனாலே குறைக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே அன்றைக்கு உண்டான அந்த இரைச்சல் ஒரு நோக்கத்தோடு உண்டானது. நோக்கம் இல்லாமல் அந்த இரைச்சல் உண்டாகவில்லை. அந்த சத்தம் மக்களை ஓடி வர செய்தது, தேவ சமூகத்தை நோக்கி அழைத்தது. அது ஒரு பரலோக அழைப்பல்லவா? அந்த சத்தம் கடவுளுடைய சமூகத்தை நோக்கி அழைத்து வர சென்றது. நிறைவா என்ன நடந்தது தெரியுமா? பேதுரு தெளிவான வசனங்களை சொல்லுவதற்கு அது வழிவகுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் அனபாப்டிஸ்ட் என்கிற ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆவியானவர் என்னோடு நேரடியாக பேசுகிறார், எனக்கு வேதம் தேவையில்லை. இதுதான் அன்றைக்கு இருந்த அனபாப்டிஸ்டுடைய நம்பிக்கையாக இருந்தது. அவங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதற்கு பதிலடி கொடுக்கிற ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுகிறதுனா, வசனம் இல்லாமல் ஆவி இல்லை, ஆவி இல்லாமல் வசனம் இல்லை. நோ ஸ்பிரிட் வித்தவுட் த வேர்ட், நோ வேர்ட் வித்தவுட் த ஸ்பிரிட். இந்த இணைவு இறையில் அந்த காலத்திலே வலியுறுத்தப்பட்டு, இதுக்கு பேர் இணைவு இறையியல், ஹார்மோனி தியாலஜி என்று இதை அழைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். இணைவு இறையியலை முன்வைக்கின்றார்கள். அனபாப்டிஸ்ட் என்ன சொல்கிறான்? ஆவியானவர் இருந்தால் போதுங்க, பைபிள்லாம் தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார். நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறான்?
பைபிளை படிக்கிறாங்களோ இல்லை தெரியல, ஆய்வு செய்கிறாங்களோ இல்லை தெரியல. பைபிள் எடுத்துக்கிறான், போய் கர்த்தர் என்ன பேசணும்னு பேசிட்டாங்க, என்ன பேசணும் தெரியல. அப்படிதான் அன்னைக்கு அனபாப்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானா, வசனத்தை ஆராயாமல், வசனத்திற்கான உண்மையான பொருள் உணராமல் அவர் என்ன சொன்னாங்க, ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆவியானவர் பேசுறாரு, வசனம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் இந்த இணைவு இறையிலானது உயிர் பெற்று வந்தது. இந்த ஹார்மோனி தியாலஜி, இப்போ நாய்ஸ் தியாலஜி இருக்கு, ஹார்மோனி தியாலஜி வருகிறது. சத்தம், இந்த உலகத்தில் எல்லாம் ஒரே சவுண்டு போட்டு இருக்கிற ஒரு தியாலஜி வச்சுட்டு இருக்கேன் வழிபாட்டில். அப்போதான் இங்கு இணைவு தியாலஜி, இந்த ஹார்மோனி தியாலஜி உள்ள வருது. இந்த ஹார்மோனி தியாலஜி விளக்கிறதுக்கு ஒரு 3 லாத்தின் வேர்டை பயன்படுத்தி இங்கு சீர்திருத்த இறையியலாளர்கள் சொல்றாங்க. ப்ராட்டஸ்டன்ட் தியாலஜின்னு என்ன பண்றாங்க, ஒரு 3 வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஹார்மோனி தியாலஜியை விளக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த 3 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படும். முதல் வார்த்தையில் பெர்வர்பம் என்கிற வார்த்தை, PER பெர், வெர்பம் VERBUM, பெர்வர்பம் அப்படின்னா வசனத்தின் மூலம் என்று அர்த்தம். ஆவியானவர் வசனத்தை பாதையாக பயன்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரே வசனத்தை பாதையாக பயன்படுத்துகிறார். நம்ம பயன்படுத்தணுமா, பயன்படுத்தக்கூடாதா? பரிசுத்த ஆவியானவரே வசனத்தை தான் பாதையா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கே வசனம் தான் ரோடு, பார்த்து நடைபெறுகிற நடக்கின்ற வழியாக வைத்து கொண்டிருக்கின்றார். அப்போ பெர்வர்பம் என்று அழைக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த லத்தீன் வார்த்தையானது கம்வெர்போ, CUM, கம்வெர்போ, VERBO, கம்வெர்போ என்றால் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வசனத்தோடு என்று அர்த்தம். ஆவியானவர் வசனத்தோடு இணைந்து கிரியை செய்கிறார். வசனம் தான் பாதையாக பயன்படுத்துகிறார். ரெண்டாவது, ஆவியானவர் வசனத்தோடு இணைந்து கிரியை செய்கிறார். மூன்றாவது சப்வெர்போ, SUB, சப் வெர்போ, VERBO, சப்வெர்போ. அப்படின்னா வசனத்துக்கு கீழே ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் வேதாகம அதிகாரத்திற்கு உட்பட்டே இருக்கின்றதை பார்க்கின்றோம். பாருங்க, பாதையா பயன்படுத்துறாரு, அதோடு இணைஞ்சு தான் கிரியை செய்கிறாரு. அந்த வசனத்திற்கு உட்பட்டு தான் ஆவியானவர் செயல்படுகிறார். ஆவியானவரே பரிசுத்த வேதாகமத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா? பாருங்க, மார்ட்டின் லூத்தர் நம்முடைய சீர்திருத்தவாதி, மிக முக்கியமானவர். இன்னொரு கால்வின் சொல்ல போறேன், ஸ்விங்லியை சொல்ல போறேன். இவர்களெல்லாம் சீர்திருத்தவாதிகள். மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, ஆவியானவர் வசனத்தின் ரதத்தில் வருபவர் என்று அழைக்கின்றார். ஆன் த கேரியட் ஆஃப் த வேர்ல்ட். பாருங்க, அவர் எப்படி வராரா, வசனத்தினுடைய ரதம். அவர் ரதம் என்னவா ஐயா, பரிசுத்த ஆவியானவர் பாதையா பயன்படுத்த நான் சொன்னேன். இப்போ இவர் ஒரு படிப்பால என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அந்த ரதம், எந்த ரதம் உங்க கையில் இருக்குது அந்த ரதம், இந்த ரதத்தில் தான் யார் வராரா, பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இதில் ஏறி உட்காந்துக்கிட்டு தான் பயணம் செய்கிறார் என்று மார்ட்டின் லூத்தர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவர்களாகி நாம கூட இந்த ரதத்தில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வாகனம் நம்ம ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா இந்த வெஹிக்கிள் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? நிறைய பேர்கிட்ட பழைசாக இருக்குது, இன்னும் ஒரு சிலர் வாங்கிறதே இல்லை, ஒரு சிலர் எடுத்துகிட்டு வர. இந்த வாகனத்தில் நீ இது கையில் எடுத்துகிட்டு வரலன்னா அந்த வாகனத்தை பயன்படுத்தணும்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும், இந்த வாகனம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த மார்ட்டின் லூத்தர் சொன்ன, நான் சொல்ல சீர்திருத்தவாதி, அவரே சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இந்த வாகனத்தில் தான் பயணம் செய்கிறார் என்று அவர் அழகாக குறிப்பிடுகிறார். அதே போல ஜான் கால்வின், அவரும் முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாரு, ஆவியானவரும் வசனத்தையும் பிரிச்சா ரொம்ப தப்பு. அவர் ரொம்ப கடுமையாக பேசுறார், ஒரு படி மேலே போய் ரொம்ப கோபமாகவும் பேசுறார். கால்வின் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் வரும்பொழுது அவர் எதையும் புதியதாக கொண்டு வரலையா. நல்லா கவனிச்சுக்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் எது புதுசாக அவர் கையில் கொண்டு வரலையா, மாறாக வேதத்தில் உள்ளதையே அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே பைபிளில் இருக்கிறது தான் கன்ஃபார்ம் பண்ணுறார் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும். அவரே இதை கையில் ஒன்று எட்டுன்னு வரல, இதை தான் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கையிலையும் ஒன்று சில நேரத்தில் எடுத்துன்னு வர மாட்டோம், அதில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். இல்லை, நம்ம மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள், நீங்கள்லாம் ரொம்ப வசனத்தில் வாழ்கிறவர்கள், அதுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கின்றேன்.
அப்ப இங்க என்ன நடக்கிறதுனா, வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். வார்த்தை இல்லாம ஆவி என்பது நிலையற்றது, ஆவி இல்லாமல் வார்த்தை என்பது பயனற்றது என்பது ஜான் கால்வின் அவருடைய வாதமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு, ஆவியானவர் வெளிச்சம் காட்டாவிட்டால் வேத வசனம் என்பது ஒரு செத்த எழுத்து என்று சொல்லுகிறார். டெட் லெட்டர். பைபிள் சம்டைம்ஸ் இட் பிகம் த டெட் லெட்டர், செத்த எழுத்தா மாறிடுமா. எப்போ? பரிசுத்த ஆவியானவரோடு வெளிச்சம் காட்டாத பொழுது. இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணவே முடியாது. வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்க பிரித்து பார்த்து விட முடியாது. பைபிளை படிக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு யார் சப்போர்ட் தேவை? ஆட்சி அமைக்கிறதுக்கே சப்போர்ட் தேவை. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்வதற்கும் ஆண்டவருடைய வசனத்தை படிப்பதற்கு கூட நம்மளுக்கு சப்போர்ட் தேவை, ஆதரவு தேவை. ஆதரவு இல்லைன்னா நம்ம வசனத்தை கூட படிக்க முடியாது ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் அடிக்கலைன்னா இங்கே ஆண்டவருடைய வசனத்தை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. இல்லைனா நான் சொல்லல, ஜான் கால்வின் சொல்றாரு, அது ஒரு டெட் லெட்டரா மாறிடும், செத்த எழுத்தா மாறிடும். இன்னொரு படி மேலே சென்று சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வசனத்தை அது ஒரு மேப் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா? நமக்கு தெரியும் ஒரு மேப்பு. என்ன மேப்பு? கூகுள் மேப்பு. நம்மளை கொண்டு போய் எங்கே நிறுத்தணும் நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நம்ம போகிற இடத்த அது சரியாக காட்டாது. நானும் என் மகனும் நாங்கள் இப்போ கொஞ்ச நாள் வெளியே போய் வந்தோம். அவன் ஒரு ரூட் எனக்கு போட்டான், அவன் இருக்கிற இடம் வேறு, அது என்னை கொண்டு போய் சேர்த்த இடம் வேறு. அப்புறம் சொன்ன, தம்பி ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே வட்டுக்கிறப்பா, இங்கேயான்னு இருக்கிறான். அவன் மெயின் ரோட்டில் நின்றுக்கிறான். கூகுள் மேப்பு நம்மளை இப்படி தான் சில நேரத்தில் நடத்திடுது, சில நேரத்தில் ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிடுது. ஆனால் எல்லா நேரத்திலும் உங்களை சரியாக நடத்துகிறதுக்கு ஒரு மேப்பு உங்ககிட்ட இருக்க இதுக்கு பேர் லைஃப் மேப். நம்ம வாழ்க்கையினுடைய வரைபடம் இதில் இருக்கு. நம்ம எங்கே போகணும், எங்கே திரும்பணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணுன்ற எல்லா ரகசியமும் இதில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு கண்டிஷனுங்க, இந்த மேப்பை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ற லைட்டில் தான் பார்க்க முடியும். அந்த லைட் அடிக்கலைன்னா, வெளிச்சம் வரலைன்னா இந்த மேப்பை பார்க்க முடியாது. அந்த லைட் அடிக்கலைன்னா இந்த லெட்டரெல்லாம் தெரியாது. அப்போ தெரிஞ்சால் அதுக்கு அது உயிருள்ள எழுத்தாக மாறிடும். நம்ம தமிழில் உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? இது எல்லாமே இப்போ உயிர் எழுத்து. என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நம்மள உயிர் இதில் தான் இருக்கிறது. ஏன்னா இது ஜீவன் உள்ளது. கடவுள் பேசுகிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டேன் ஆரம்பத்தில். இன்னைக்கு தலைப்பும் கடவுளுடைய வாய்ஸை கேட்கறது, குரலை கேட்கறது. இப்போ கடவுள் குரலை எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அவர் குரல் எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியாது யார் யாருக்கு என்னென்ன குரலில். ஒரு சிலருக்கு ஜேசுதாஸ் குரலில் கேட்கலாம், என்ன சும்மா சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்படியோ ஒரு குரலில் உங்களுக்கு கேட்கும். கடவுளுடைய சத்தம் உங்கள் காதில் விழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல டார்ச்சு கண்டுபிடிக்கணும். டார்ச்சை நீங்கள் போய் அப்பப்போ என்ன சார்ஜ் போடணும். சார்ஜ் போடலைன்னா சார்ஜ் என்னாகாது, வெளிச்சம் அடிக்காது. பரிசுத்த ஆவியானவருக்கு அருகில் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்காவிட்டா ஒருவேளை நம்முடைய வாழ்வானது கடவுளை விட்டு தூரமான நிலையில் போய்விடும். ஸ்விங்லி அவர் சொன்னதை நான் முடிச்சிடுறேன். ஸ்விங்லி என்ன சொன்னா, ஆவியானவர் இல்லாமல் வேதம் இல்லை, வேதம் வெறுமை. வெறுமைன்றதுல நான் கொஞ்சம் இழுத்து வைக்கிறேன், பிரித்து வைக்கிறேன். வெறுமை அது வெறுமைன்றதுல வெறுமை, வெறும் இங்கு. பைபிள் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது வெறும் இங்கு சார், வெறும் பேப்பர் சார். நான் சொல்ல, ஸ்விங்லி சொல்றார். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டுக்கிறீங்களா? இவங்கெல்லாம் தான் புராட்டஸ்டன்ட்டுடைய சீர்திருத்தவாதிகள், நம்முடைய சீர்திருத்தவாதி. அவங்களெல்லாம் இன்னைக்கு நம்ம இப்படி விடுதலையாக கத்தரை ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்த ஒரு ராஜ்ய முழக்கம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது.
அந்த ராஜ முழக்கம் நமக்கு இந்த ராஜாவினுடைய குரலை நமக்கு கேட்க செய்ய உதவி செய்ய போகிறது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சம் நமக்கு இல்லைன்னா இது வெறும் செத்த எழுத்தாக இருக்கும், வெறும் மையா இருக்கும், வெறும் பேப்பராக இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தை இன்றைக்கு 2026 இருக்கிற தலைமுறை நமக்கு இந்த வேதாகமம் வழி செய்ய வேண்டும். அதற்கு நம்மை ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமுதிர ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எனக்கு ஒரு டார்ச்சாக, ஒரு வெளிச்சமாக இருங்க. நான் இந்த வெளிச்சத்தில் வசனத்தை பார்த்து கடவுள் சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து விட்டு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி செய்வாராக. ஆமென்.